அப்டேட்டும் வந்திருக்கு. சேலம் நரசிங்கபுரம் செல்லியம்மன் பாளையத்துல கோவில் கொட்டகை அமைக்கிறதுக்கு நகராட்சி அனுமதி மறுத்திருக்கு. இதை கண்டித்து பெண் ஒருத்தவங்க 75 அடி உயர மேல்நிலை நீர் நீக்க தொட்டி மேலே ஏறி போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதனால அந்த பகுதியில இப்போ ரொம்பவே பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தகவல் அறிந்து வந்த காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் தீயணைப்புத்துறை பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள பாதுகாப்பா மீட்டிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்றது தப்புதான் அப்படின்னு இப்ப நிறைய பேரும் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. திருவள்ளூரை அடுத்த திருப்பாச்சூர்ல வசீஸ்வரர் திருத்தலத்துல 11 விநாயகர் சபை இருக்கு. புராணங்கள் படி திரிபுராந்த அந்த திரிபுராந்தர்களை அழிக்க சென்ற சிவன் விநாயகரை வணங்காம புறப்பட்டதுனால வழியில தேர் சக்கரத்தோட அச்சு முறிஞ்சிருக்கு. விநாயகர் சபை அமைஞ்சதும் விசாரணை மேற்கொண்டாராம். அதன் அடிப்படையில தான் இங்க 11 விநாயகர் சபை இருக்கிறதாவும், இந்த கோவில வழிபட்டா வாழ்க்கையில செல்வம் பெருகும் அப்படின்றது ஐதீகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை 5வது முறையா உயர்ந்திருக்கு. இன்னைக்கு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து 108.01க்கும், டீசல் விலை 23 காசுகள் அதிகரித்து 99.78க்கும் விற்பனை செய்யப்படுது. கடந்த 2 வாரங்கள்ல மட்டுமே பெட்ரோல் விலை லிட்டருக்கு 8 வரை உயர்ந்திருக்கு. மேற்காசிய போர் பதற்றத்தினால பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறதா மத்திய அரசு விளக்கம் அளித்ததும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் மேலும் 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்ப வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2ஆ உடைஞ்சிருக்க நிலையில வேலுமணி அணியில இருந்த மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாங்க. இந்த நிலையில் அதிருப்தியில இருக்கிற மறுபடியும் 5 எம்எல்ஏக்கள் டிவிகே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதா இப்ப சொல்லப்பட்டு இருக்கு. இதனால இபிஎஸ் தரப்பு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்பட்டு இருக்கு. தமிழகத்துல இன்னிலிருந்து 31ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு அரசு போக்குவரத்து கழகம் அறிவிச்சிருக்காங்க. பக்ரீத் பண்டிகை, முகூர்த்தம், வார விடுமுறை அப்படின்னு தொடர் விடுமுறை வரதுனால பொதுமக்கள் தங்களோட சொந்த ஊருக்கு போறதுக்கு ஏதுவா சென்னையிலிருந்து திருச்சி, கும்பகோணம், மதுரை, சேலம், கோவை, நெல்லை, குமரி உள்ளிட்ட நகரங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட போறதா சொல்லியிருக்கிறாங்க. செயற்கையாகவே வேண்டுமென்றே மின்வெட்டை ஏற்படுத்தி அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த முயற்சிக்கிறதா அமைச்சர் சிடிஆர் தெரிவிச்சிருக்கிறார். கடந்த 2 நாட்களாவே பல இடங்கள்ல மின் தடை ஏற்பட்டிருக்கிறதுனால மக்கள் ரொம்ப பெரிய இன்னல்களை சந்திச்சிருக்காங்க அப்படின்னும், இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசை விமர்சிக்க தொடங்கி இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா சில பேர் திட்டமிட்டு செயற்கையாவே மின்தடை ஏற்படுத்துறதாகவும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காரு. கூட்டுறவு வங்கிகள்ல பெறப்பட்ட பயிர்க்கடன்களை சிஎம் விஜய் அவர்கள் தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டாரு. குறு விவசாயிகளுக்கு 50,000 வரையிலான கடன் முழுமையா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. சிறு விவசாயிகள் 50,000 வரையிலான கடன்ல 25,000 வரை தள்ளுபடி வாங்குவாங்க. இதர விவசாயிகளுக்கான கடன் 5,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. மே 1ஆம் தேதி, அதாவது 2025 மே 1ல இருந்து 2026 பிப்ரவரி 28 வரை இந்த ஒரு உத்தரவு பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. 3 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்ச நிலையில விஜய் அரசு குதிரை பேரத்துல ஈடுபடுறதா திமுகவும் அதிமுகவும் விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காங்க. இது பத்தி செங்கோட்டையன், குதிரை பேரத்தை விட திமுக அதிமுக இருவருமே இணைஞ்சு ஆட்சி அமைக்கிறது அப்படின்ற சிந்தித்தே தவறல்லவா அப்படின்றத கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. அதனாலதான் ஜெயோட விசுவாசிகள் அதிமுகவில் இருக்கிறது இனி சரியா இருக்காது அப்படின்னு முடிவு செஞ்சு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
குதிரை பேரத்தின் மூலமா அதிமுக எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிறதா அதிமுக எம்பி இன்பதுரை விமர்சனம் செஞ்சிருக்காரு. 3 எம்எல்ஏக்களோட ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்கிறதா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அவசரமா அமைச்சர் ஆதவ சந்திக்கிறதும் எக்ஸ்பிரஸ் வேகத்துல அவங்களோட கட்சியில இணைச்சு கொண்டு மின்னல் வேகத்துல அவங்களுக்கு டிவிக்கு அடையாள அட்டையை வழங்குறதும் திட்டமிடப்பட்டவை. இது 100% குதிரை பேரம் அப்படின்னு சாடி இருக்கிறாரு. முதல்வர் அரியணை தொடர்பா சித்தராமையா டி.கே. சிவகுமார் இடையே பனிப்போர் நிலவிட்டிருக்க சூழல்ல 2 பேரையுமே டெல்லிக்கு வர காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டிருக்காங்களாம். 2 பேருமே இன்னைக்கு காலையில ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திக்கிறாங்க. இதுல சிஎம் மாற்றம் அல்லது அமைச்சரவை மாற்றம் பற்றி ஆலோசிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இன்னும் 1 வாரத்துல மாற்றம் ஏற்படுறது உறுதி அப்படின்னும் காங்கிரஸ் வட்டாரங்கள் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை புதிய அதிமுகவா பார்ப்பதா ராஜினாமா செஞ்ச எம்எல்ஏக்கள் கூறியதா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. 3 எம்எல்ஏக்களுமே நேர்மையா ராஜினாமா செஞ்சுட்டு மரியாதை நிமித்தமா தன்னை பார்த்தாங்க. அதிமுகவுல இருந்த 3 பேருமே தாவேகாவுல இணைஞ்சதுல எந்தவித ஜனநாயக மீறலுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக இருந்தவங்க யார் ராஜினாமா பண்ணாலும் தமிழக வெற்றி கழகத்துல நாங்க அன்போட வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாம ஊழல் புகார்கள் இல்லாதவர்களை தான் தாவேகாவுல இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு பேச்சு ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உரங்களோட விலை உயர்ந்திருக்கிறதா நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க. எரிபொருள், உரங்கள், அந்நிய செலாவணி இதுல எல்லாத்துலயுமே நம்ம ரொம்பவே கவனமா செலுத்த வேண்டும். அதே நேரத்துல ஜெட் வேகத்துல அதிகரிச்சுட்டு இருக்க தங்கத்தோட விலை நம்மளோட நாட்டுக்கு வெளிநாட்டு சந்தைகளை சில சவால்களையும் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்காசிய போரால பல சவால்களை எல்லா தரப்பினரும் எதிர்கொள்வாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. தென்மேற்கு வங்கக்கடல், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிறுவிட்டிருக்கு. இதனால இன்னைக்கு 8 மாவட்டங்கள்ல கனமழை வெளுக்கும் அப்படின்னு IMD அலர்ட் கொடுத்திருக்கு. கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல், குமரி மாவட்டங்கள்ல இடி மின்னலோட கூடிய பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்ப வந்திருக்கு. மக்கள் தீர்ப்புக்கு எதிராக டிவிகேல இணைஞ்ச அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேருக்கு இடைத்தேர்தல போட்டியிட வாய்ப்பளிக்க கூடாது அப்படின்னு அன்புமணி கூறியிருக்கிறாரு. 3 பேருமே அரசியல் வல்லுநர்கள் அப்படின்றதுனால தமிழக வெற்றி கழகத்துல சேர்த்து கொள்ளல. இடைத்தேர்தல அவங்கள நிறுத்தி வெற்றி பெற செஞ்சு ஆளும் கட்சி எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இதன் மூலமா முதலமைச்சர் விஜய் கூறிட்டு இருந்த தூய அரசியல் மடிந்து விட்டது அப்படின்னு இப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ்க்கு எதிராக தீர்மானம் இயற்றி திமுக மகிழ்ந்திருப்பது தோல்விக்கான காரணம் பத்தி ஆராயாம RSS வெறுப்பு அரசியலுக்கு தூபம் போடுறது மாதிரி இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் MP சுதா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. ராசா, MK அழகிரி உள்ளிட்ட 13 பேருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்த காங்கிரஸ் துரோகியா அப்படின்ற கேள்வியை எழுப்பிய அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் அளித்த தீர்ப்பை கேலி கூத்தாக்க நினைப்பவர்களை மக்களே ஏற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுச்சேரியில அமைச்சர் பதவிக்கு பேரம் நடக்கிறதா ex-CM நாராயணசாமி பொய்களை பரப்புறதா அமைச்சர் நமச்சிவாயம் விமர்சிச்சிருக்காரு. கூட்டணி கட்சியினரோட அமைச்சர் பதவி கேட்கறதுனால அமைச்சரவை விரிவாக்கம் தாமதமாகல. பாஜக தலைமையும் CM ரங்கசாமியும் பேசி அமைச்சரவை விரிவாக்கம், இலாக்கா, நியமன எம்எல்ஏக்கள் குறித்து விரைவில் முடிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இனி அமைச்சர்கள் யாருமே அரசு ஹாஸ்பிட்டல்ல தான் சிகிச்சை பெறுவாங்க அப்படின்னு அமைச்சர் அருண்ராஜ் கூறியிருந்த நிலையில செங்கோட்டையன் தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. இது அரசியல் ரீதியா விவாதமாச்சு அப்படின்னே சொல்லலாம். இது பத்தி KS என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது என்னோட உறவினர் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுனால எப்போதுமே இங்க எனக்கு இலவசம் தான். இதனால அரசு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற வேண்டிய நிலை இல்லை. இது வழக்கமான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 வயது பெண் குழந்தைய பாலியல் வன்புணர்வு செய்த குற்றவாளிகள் வாழ தகுதியற்றவர்கள் அப்படின்னு MS பாஸ்கர் தெரிவிச்சிருக்காரு.
குற்றத்தை ஒப்புக்கிட்ட பின்னாடி டிவி சேனல்கள்ல அதை பற்றிய விவாதங்கள் எதற்கு? உடனடியா களை எடுக்க வேண்டியதுதானே, அப்போதுதானே மற்றவர்களுக்கு பயம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூலூர் வழக்குல 24 மணி நேரத்துல போலீசார் குற்றவாளிய கைது செஞ்சது பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அப்படின்னு சண்முகம் சொல்லியிருக்காரு. புதிய அரசுக்கு 6 மாசம் அவகாசம் கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் பேசினாரு. ஆனா இன்னைக்கு திமுக தலைவர்கள் பேசுறது வேறா இருக்குது அப்படின்னும் சிபிஎம் சண்முகம் இப்ப விளக்கியிருக்காரு. முதல் முறையா பதவியேற்கிறப்ப அண்ணாவும் கருணாநிதியும் புதியவர்கள் தான், புதிதா பொறுப்பேற்றவர்களுக்கு அவகாசம் கொடுங்கள், 6 மாதம் சும்மா இருங்கள், தினசரி போராட்டம் நடத்தும் கம்யூனிஸ்டுகளே 15 நாட்களாக அமைதியாக உள்ளோம் அப்படின்னு இவர் தெரிவிச்சிருக்காரு. இப்போ இதுதான் ரொம்பவே பேசப்பட்டு இருக்க டாபிக்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல 1ஆம் ஆண்டு வகுப்புகள் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கும் அப்படின்னு கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் சேர்க்கைக்கு வர 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற நிலையில தரவரிசை பட்டியல் ஜூன் 2ஆம் தேதி வெளியாக இருக்கு. அதை தொடர்ந்து ஜூன் 5, 6 தேதிகள்ல கலந்தாய்வு நடைபெற இருக்குது. அதுக்கப்புறமா ஜூன் 8ஆம் தேதிகள்ல கல்லூரிகள்ல மாணவர் சேர்க்கை தொடங்கும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேற்காசிய போர் முடிவுக்கு வந்தா 4-5 நாட்களுக்குள்ள இயல்பு நிலைக்கு திரும்புவோம் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. எரிசக்தி நெருக்கடி எதுவுமே இல்ல அப்படின்னாலும் போர் தொடர்ந்தாலும் 78 நாட்களுக்கும் மேலா போதுமான கையிருப்பு இருக்கிறதாவும் கூறியிருக்கிறாங்க. இந்தியாவோட உர தேவைகளுக்கு மாற்று கொள்முதல் ஏற்பாடுகளை செயல்படுத்தியுள்ளதாகவும் உறுதியும் அளிச்சிருக்காங்க. அதிமுக 2ஆ உடைந்த நிலையிலும் இபிஎஸ் கையே ஓங்கி இருக்குதான். வேலுமணிக்கு ஏற்கனவே 25 பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்த நிலையில 3 பேர் தமிழக வெற்றி கழகத்துல இப்போ ஐக்கியமாகி விட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா 4 பேர் இபிஎஸ் பக்கம் போயிட்டாங்க. இப்போ இருக்க நிலையில வேலுமணி தரப்போட எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை வெகுவா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால இபிஎஸ் உடனே மறுபடியும் இணைஞ்சு செயல்படலாம் அப்படின்ற முடிவுக்கு வேலுமணி தரப்பு வந்திருக்காங்க அப்படின்றதும் இப்ப வந்திருக்க ஒரு நியூஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமந்தாவோட ஆக்டிங்ல உருவாகிட்டு இருக்க மா என்டி பங்காரம் அப்படின்ற படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யதார்த்தமான ஆக்ஷன் த்ரில்லரா உருவாகி இருக்க இந்த படத்தினுடைய கதை சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ற ஒரு பெண்ணோட தைரியத்தை மையமா வச்சு நகருது. கௌதமி முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஜூன் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இன்னைக்கு நடைபெற ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றோட முதல் குவாலிஃபயர் போட்டியில புள்ளி பட்டியல்ல முதல் 2 இடங்கள்ல இருக்கிற ஆர்சிபி ஜிடி மோதுறாங்க. இது ரொம்ப பெருசாவே பார்க்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டியில வெற்றி பெற அணிகள் நேரடியா இறுதி போட்டிக்கு முன்னேறுவாங்க. ஒருவேளை அந்த அணி தோற்றா அந்த அணி எலிமினேட்டர் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. மே 29ஆம் தேதி இந்த அணி மோதுறாங்க. இதனால இன்றைய போட்டி மேல ரசிகர்களோட மத்தியில ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிமுகவோட மகளிர் அணி இணை செயலாளராக இருந்த மகரதம் குமரவேல் ஜெயலலிதாவோட நம்பிக்கையை வாங்கி 2014ல காஞ்சிபுரம் எம்பியா தேர்வானாங்க. 2021ல சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்கள்ல அதிமுகவில வென்ற ஒரே எம்எல்ஏ. 2026ல தேர்தல்ல மதுராந்தகம் தொகுதியில அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற அவர் எம்எல்ஏவா பொறுப்பேற்று 15வது நாள்லயே ராஜினாமா செஞ்சு இப்போ தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க. இது ரொம்ப பெருசாவே இப்ப பார்க்கப்பட்டு இருக்கு. புதுச்சேரியில பிரெஞ்சு மொழிக்கு சிறப்பு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சிஎம் ரங்கசாமி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்துல 1956ஆம் ஆண்டு இந்திய பிரெஞ்சு ஒப்பந்தத்தின்படி பிரெஞ்சு மொழி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கான். புதுச்சேரிக்கு பிரெஞ்சு மொழி அப்படின்றது வெளிநாட்டு மொழி அல்ல, புதுவையோட வரலாறு பண்பாட்டு அடையாளம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.
கரப்பான் பூச்சி கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கு அவசரமா விசாரிக்கிறதுக்கு சிஜேஐ சூரியகாந்த் மறுத்திருக்காரு. இளைஞர்களை விமர்சிச்சது தொடர்பா விளக்கம் அளித்ததும் நீதித்துறையை களங்கப்படுத்துற நோக்கில தீய நோக்கத்தோட சிஜேபி பிரச்சாரம் செய்யறதா வழக்கறிஞர் பொதுநல மனுவை தாக்கல் செஞ்சாரு. விவகாரத்தை உணர்ச்சி வசப்பட்டு அணுக வேண்டாம், உரிய நேரத்துல மனுவை கோர்ட் பரிசீலிக்கும் அப்படின்னு சிஜேஐ தெரிவிச்சிருக்காங்க. 5 ஏக்கருக்குள்ள பயிர் செஞ்ச விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏமாற்றுறது ஏன் அப்படின்னு டெல்டா பாசன விவசாய சங்க கூட்டமைப்பு கேள்வி எழுப்பியிருக்காங்க. 2.5 ஏக்கருக்கு சுமார் 3 லட்சம் வரை கடன் உள்ள நிலையில 50,000 மட்டுமே தள்ளுபடி அறிவித்திருப்பது சரியா அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தேர்தல் வாக்குறுதியில சொன்னதை அப்படியே அறிவிக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒண்ணா பார்க்கப்பட்டு இருக்கு. தெலுங்கானாவில் இருக்கிற சந்திரன் பள்ளி NH44 வேகமா வந்த லாரியோட டயர் வெடித்து இப்போ ரொம்பவே பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சாலையில திடீர்னு ஏற்பட்ட இந்த விபத்துனால ரொம்ப பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. 7 கார்கள் மற்றும் 3 லாரிகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கு. இதுல பல வாகனங்கள் முற்றிலுமா சேதமடைஞ்சு சாலையோரத்துல விழுந்திருக்கு. ஏராளமானோர் படுகாயமடைஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிருக்காங்க. உயிரிழப்புகள் இதுவரை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குற திட்டத்தை விரைவில் செயல்படுத்துறதுக்கு சிஎம் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காராம். இந்த திட்டத்தின் மூலமா டிகிரி படிச்சவங்களுக்கு 4,000 ரூபாயும், டிப்ளமோ ITI படிச்சவங்களுக்கு 2,500 ரூபாயும் வழங்கப்பட இருக்குதான். இதுல பயனடைகிறதுக்கு உங்களோட வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு ஆக்டிவா இருக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. உங்களோட பதிவு எண் நிலையில இருக்கிறதா அப்படின்னு பாக்குறதுக்காக வெப்சைட் இருக்கும், அதுலயே பாத்துக்கலாம் அப்படின்னும் இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களாம். தாவேகா தேர்தல் அறிக்கையில 5 ஏக்கருக்கு குறைவா நிலம் வச்சிருக்க விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முற்றிலும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 ஏக்கருக்கு மேல இருந்தா 50% தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ குறு விவசாயிகளுக்கு அதிகபட்சமா 50,000 ரூபாய் கடன் தள்ளுபடியும், சிறு விவசாயிகளுக்கு 25,000 கடன் தள்ளுபடியும் சிஎம் விஜய் அறிவிச்சிருக்காரு. இது ஏமாற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விவசாயிகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்களாம். நடிகை ரம்பாவோட வீடு துயரத்துல எழுந்திருக்கு. ஏன்னா தந்தை வெங்கடேஸ்வர ராவ் இப்போ காலமாயிருக்காரு. தன்னோட இதயத்துல தந்தைக்கான இடத்த வேறு யாராலையுமே நிரப்ப முடியாது. அப்பாவோட பிரிவால தன்னோட உலகம் வெறுமையாகிடுச்சு அப்படின்னு அவங்க இன்ஸ்டால பதிவு போட்டிருக்காங்க. இந்த தகவல் அறிஞ்ச சினிமா துறையினர் பல பேரும் அவங்களோட ஆழ்ந்த இரங்கலையும் இப்ப தெரிவிச்சிட்டு இருக்காங்க. வைத்திலிங்கம், OPS ஆகியோர் ராஜினாமா செஞ்சுட்டு திமுகவில் இணைஞ்சது குதிரை பேரம் இல்லையா அப்படின்னு ஸ்டாலினுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியிருக்காரு. பனையூர்ல பேசின அவரு திமுக, அதிமுக, பாஜக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயன்றதா கூட்டணி கட்சிகளை குற்றம் சாட்டின. திமுகவோட கூட்டணி வச்சதால தங்களோட தலைமை மீது நம்பிக்கை இல்லாதவங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழகத்தை சேர்ந்த 13 பேருக்கு பத்ம விருதுகளை வழங்கி ஜனாதிபதி திரௌபதி முர்மு கௌரவிச்சிருக்காங்க. டெல்லி ஜனாதிபதி மாளிகையில நடந்த இந்த நிகழ்ச்சியில துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், PM மோடி ஆகியோர் முன்னிலையில நாட்டோட உயரிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேருக்கு பத்ம பூஷனும் 11 பேருக்கு பத்மஸ்ரீயும் வழங்கப்பட்டிருக்கு. பள்ளிகள் திறப்பு 1 வாரம் ஒத்திவைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்ப ரிவீல் ஆயிருக்கு. தமிழகத்துல நிலவர அதீத வெப்ப அலை காரணமா பள்ளிகள் திறப்ப ஒத்திவைக்கணும் அப்படின்னு பெற்றோர்களும் செயல்பாட்டாளர்களும் கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு அது பற்றி ஆலோசனை நடத்துறதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் வெப்ப அலை மழை குறித்து IMD கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறதாவும் அதுக்கு பின்னாடி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்காங்க. தென்காசியில விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 18 கல் குவாரிகளை தற்காலிகமா மூட அமைச்சர் பிரபு உத்தரவிட்டிருக்காரு. தென்காசியில இருக்க 54 கல் குவாரிகள்ல ஆய்வு நடத்தினதுல
18 கல் குவாரிகள்ல விதிமீறல்கள் கண்டறியப்பட்டதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இது தொடர்பா அரசு அதிகாரிகள் அளிக்கிற விரிவான ஆய்வறிக்கையின் அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இப்போ 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்னும் 6 மாத காலத்துக்குள்ள இடைத்தேர்தல் நடைபெற இருக்கு. ஏற்கனவே 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றதால திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை சிஎம் விஜய் அவர்கள் ராஜினாமா செஞ்சாரு. இன்னைக்கு மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏ மரகதம், குமரவேல், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா, பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் இவங்க எல்லாருமே ராஜினாமா செஞ்சுட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாங்க. சீக்கிரமாவே இந்த எல்லா தொகுதிகளும் காலியானதா அறிவிக்கப்பட்டு அதுக்கான இடைத்தேர்தலும் நடக்கவிருக்கு. கடல்ல விழுந்த குழந்தைய தாய் தன்னோட உயிரை பணயம் வச்சு மீட்ட அந்த சம்பவம் சோசியல் மீடியால இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. கடற்கரையோர நின்றுட்டு இருந்த குழந்தைய திடீரென வேகமா வந்த அலை அடித்து சென்றிருக்கு. அங்கிருந்த ஆண்கள் என்ன பண்றதுனே தெரியாம தவிச்சப்ப குழந்தையோட தாய் சற்றும் பயம் இல்லாம அலையில பாய்ந்து குழந்தைய பாதுகாப்பா கரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. தாயோட இந்த தைரியத்தையும் இயல்பான வீரத்தையும் இப்போ நெட்டிசன்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா இருக்கு. தமிழக கூட்டுறவு சங்கங்கள்ல விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி வரவேற்குது அப்படின்னு இப்போ அன்புமணி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. தன்னோட சோசியல் மீடியா பதிவுல இது முழுமையா பயனளிக்காது அப்படின்னாலும் விவசாயிகளுக்கு ஓரளவாவது பயனளிக்க கூடியது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி